ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி, ஒரு பொண்ணு வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கு வேணாலும் பொய் சொல்லலாம், ஆனா தாலி விஷயத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனந்தியும் அன்பும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா போச்சு. இதனால ஆனந்திக்கும் அன்புக்கும் எந்த கெடுதலும் வராம நீதான் அவங்கள பாத்துக்கணும். ஆனந்தியோட தாலி எப்படி இதுல வந்துச்சு? ஒருவேளை குளிக்க துணிய கழட்டும் போது அப்ப துணியில மாட்டிட்டு வந்துருச்சோ? ஏ ரெஜினா, ஆனந்தி குளிக்க துணிய கழட்டும் போது அதோட சேர்ந்து அவளோட தாலியும் கலண்டு விழுந்திருக்குடி. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, கழுத்துல இருந்த தாலி கலண்டது கூட தெரியாம கம்பெனிக்கு கிளம்பி போயிருக்கா. இவளை என்ன தாண்டி சொல்றது? அவளுக்கு ஒரு போனை போடு, தாலி இங்கதான் இருக்குன்னு சொல்லுவோம். அக்கா, மணி 10:30 மணிக்கு மேல ஆயிடுச்சேக்கா. இந்நேரத்துக்கு போன் எல்லாரும் லாக்கர்ல வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. போன் எடுக்க விட மாட்டாங்க. தாலிய காணும்னு தெரிஞ்சா ஆனந்தி அங்க கிடந்து தவிப்பாளே. இப்ப என்ன ரெஜினா பண்றது? ஸ்டாஃப்ஸ்க்கு தான் கால் பண்ண முடியாது. நம்ம வேணா மகேஷ் சாருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம்ல. அதுவும் சரிதான். நீ உடனே போனை போடு. சரிங்கக்கா. ஸ்பீக்கர்ல போடு ரெஜினா. சொல்லு ரெஜினா. மகேஷ் சார், ஆனந்தி தாலிய ஹாஸ்டல்லே மிஸ் பண்ணிட்டு போயிட்டா சார். என்ன? தாலிய மிஸ் பண்ணிட்டாளா? தாலிய கழட்டி வச்சிட்டு வர அளவுக்கு போயிட்டாளா அவ? ஐயோ மகேஷ் சார், அப்படியெல்லாம் இல்ல. அவ குளிச்சுட்டு துணி மாத்தும் போது அது துணியோட சேர்ந்து தாலியும் கலண்டு வந்திருக்கு. ஆனா அது அவளுக்கே தெரியல. அவ கவனிக்காம கம்பெனிக்கே கிளம்பி போயிட்டா. நீங்க கொஞ்சம் அவளை பார்த்து பயப்பட வேணாம், தாலி என்கிட்டதான் இருக்குங்கிற தகவலை சொல்லிடுறீங்களா? இல்லனா அவ ரொம்ப பதட்டம் ஆயிடுவா. சொல்றீங்களா சார்? இல்ல கோகிலா, இந்த விஷயத்த இப்போதைக்கு ஆனந்திக்கு சொல்ல வேண்டாம். என்ன சார் சொல்றீங்க? தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம். அது காணாம போயிருக்கு. இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொன்ன எப்படி சார்? காரணமா தான் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன் கோகிலா. ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஆனந்திக்கும் புரியணும்ல. அது புரியணும்னா இந்த விஷயம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். அப்போ நானே சொல்லிக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஆனந்தி தாலி காணுங்கிறத கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கலன்னு சொல்லுங்க. புரிஞ்சுதா? சார், இது சரியா வருமா சார்? எல்லாம் சரியா வரும், என்ன நம்புங்க.